मलाला का कहना है कि जी मुझे समझ नहीं आता कि लोगों को शादी क्यों करनी पड़ती है। अगर आपको जिंदगी में एक साथी की जरूरत சகோதரி, இஸ்லாமிய மார்க்கத்தில் துறவற கொள்கை கிடையாது. அதேபோல் நீங்கள் உலகத்தை துறக்க முடியாது. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்யாத எவரும் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் செய்து கொள்வது கட்டாயமாகும். அதேவேளை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்யாத எவரும் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார்கள். ஆகவே திருமணம் செய்வது கட்டாயமாகும். पर दस्तखत क्यों करना पड़ते हैं? ये महज एक पार्टनरशिप क्यों नहीं हो सकती? अब मलाला के इस बयान ने काफी सवालात खड़े कर दिए हैं और बहुत से लोग Number one, live in relationship in Islam is haram. It's not permitted at all. A girl and a boy who are nam-haram living together is totally haram in Islam. मलाला का कहना है कि जी मुझे समझ नहीं आता कि लोगों को शादी क्यों करनी पड़ती है। अगर आपको जिंदगी में एक साथी की जरूरत है तो इसके लिए शादी இஸ்லாமிய மார்க்கத்தில் துறவற கொள்கை கிடையாது. அதேபோல் நீங்கள் உலகத்தை துறக்க முடியாது. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்யாத எவரும் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் செய்து கொள்வது கட்டாயமாகும். அதேவேளை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்யாத எவரும் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார்கள். ஆகவே திருமணம் செய்வது கட்டாயமாகும். அதேபோல் சில ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களை பொறுத்தவரை, அதாவது நீங்கள் குறிப்பிடும் பெண்கள் துறவரம் இருக்கும் துறவி பெண்கள், சரியா சகோதரி? துறவரம் இருக்கும் பெண். அதேபோல் நீங்கள் புள்ளி விவர பட்டியலை பார்த்தீர்கள் என்றால், அதாவது இந்த உலகத்தில் ஆசாரியர்களின் புள்ளி விவர பட்டியலை பார்த்தோமானால் இங்கிலாந்தின் புள்ளி விவரம் சொல்கின்றது, தந்தையர்கள் மற்றும் துறவரம் இருக்கும் பெண்கள் 60% மேற்பட்டவர், 60% மேற்பட்ட ஆசாரிகள் மற்றும் துறவரம் இருக்கும் பெண்கள் விபச்சாரத்துடன் சம்பந்தப்படுகின்றனர். அதேபோல் 60% மேற்பட்ட துறவரம் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்றனர். ஆகவே அவர்கள் பிரம்மச்சாரம் என்பது பற்றி என்ன பேசுகிறார்கள்? அதேபோல் மருத்துவ ரீதியாக இது சாத்தியம் அல்ல. அதாவது ஒரு ஆண் அல்லது பெண் தன் வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தன் வாழ்க்கை முழுவதும் பாலியல் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. எனவே இது ஒரு சாத்தியமற்ற விடயமாகும். ஆகவே சகோதரி, பாலியல் என்பது பாலியல் ஹார்மோன்களின் விளைவாகும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகுக்கு இந்த பெண் பிரம்மச்சாரத்தை பின்பற்றுகின்றார் என்று பார்க்கலாம். ஆனால் இது சாத்தியமான ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் பாலியல் தொடர்பு என்பது பாலியல் ஹார்மோன்களின் உருவாக்க விளைவாகும். ஆகவே நீங்கள் புள்ளி விவர பட்டியலை பார்த்தீர்கள் என்றால், கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற கிறிஸ்தவர்கள் கூறும்போது ஆசாரியர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கின்றனர். அதேவேளை கத்தோலிக்கர் சொல்லும் போது கிறிஸ்தவ தந்தையர்கள் மற்றும் பிரம்மச்சாரியான பெண்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்கின்றனர். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மற்றும் கிறிஸ்தவ மதகுருமார்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் ஒரு கத்தோலிக்கராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று அவர்கள் சொல்கின்றனர். ஆனால் பைபிளில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அதேபோல் இயேசு கிறிஸ்து நீங்கள் பிரம்மச்சாரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடவில்லை. எனவே அதன் காரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் செய்து கொள்வது கட்டாயமாகும். அதேபோல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்யாத எவரும் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார்கள். कागजात पर दस्तखत क्यों करना पड़ते हैं? ये महज एक पार्टनरशिप क्यों नहीं हो सकती? अब मलाला के इस बयान ने काफी सवालात खड़े कर दिए हैं और बहुत से लोग तनकीद भी कर रहे हैं, सवाल भी उठा रहे हैं. सवाल ये उठ रहा है कि क्या उनके नजरियात जो हैं मगरबी होते जा रहे हैं? क्या मलाला को मगरिब की हवा लग गई? I am a Hindu girl. I was in a relationship with a Muslim guy for 3 years. We were in a kind of live-in relationship. However, through him I started liking Islam. Now he has dumped me without any reason. Will Allah be angry with him? What punishment will he get? I cry every day thinking of him. We both are from India but studying abroad. Regarding this Hindu sister, that she says that she was in love with a Muslim boy and they were living in a live-in relationship, that means living together without getting married and staying together, and you know what happens. But after some time he left her and he dumped her, but
she got close to Islam because of him, and now she cries thinking about him. Her question is that will Allah punish her? And what punishment will he get? Number one, live-in relationship in Islam is haram. It's not permitted at all. A girl and a boy who are nam-haram living together is totally haram in Islam. Only after marriage can a husband and wife live together, or brother sister fine, but an unknown man and woman, unless they marry, they cannot live together. Living in relationship just to experience that's a haram. So for that, it is a major sin. Because in live-in relationship, there is illicit relationship, and it becomes the 10th major sin in Islam, adultery or fornication. And Allah will punish him for that. Then your question was that you cry and thinking about him. My suggestion to you, sister, is that I would look at it in a different way. In your question, you said that because of that boy, you came close to Islam. So, according to me, if I was in your place and you started liking Islam, what I would have done? I would have actually thanked him, because he has brought you close to Islam. What he has done with you is wrong. I am not condoning him at all. If he left you, for what reason he left you, I don't know. But if he has promised you that he's going to be with you and he left you, it is haram. There may be various reasons. Unless we don't know the reasons why he left you, I may not be able to tell. But live-in relationship itself is haram, he'll be punished for that. But the good point in this, the silver lining in this is that because of him you came close to Islam. It is like someone giving you $1 million and then robbing $1,000 from that $1 million, and you're crying. Why did he rob that $1,000? You should not be pessimistic, you should be optimist. You should be happy. He gave you $1 million. He robbed $1,000 is wrong, but he's given you $1 million. From that $1 million, $999,000 is yours. He only robbed $1,000. And Allah says in the Quran in Surah Baqarah, chapter number 2, verse number 216, that you may hate a thing which may be good for you, and you may love a thing which is not good for you. Allah knows and you don't know. So in this situation, if that boy has got you closer to Allah subhanahu wa ta'ala, has got you closer to Islam, and you have learned Tawheed about it, then it is worth it. If he has ditched you, he has done a mistake, Allah will punish him. What my suggestion to you, sister, is that if you have come close to Islam, accept Islam, study Islam. I'm sure you may be believing that there is no God but one God, Allah subhanahu wa ta'ala. You should not associate partners with that God. You should not do idol worship, and believe that Prophet Muhammad, peace be upon him, is the last and final messenger. If you believe that there is no God but Allah and Prophet Muhammad is the messenger of Allah, you become a Muslim. That is worth more than all the wealth in the world. $1 million is a small example. Because on the day of judgment, the unbelievers, when they'll be put in hellfire, they will not complain to Allah that you are unjust. They will say, we do not mind giving you the full world and the wealth in it to save us. But God will say, Allah will say, it's too late. So what you have got is a treasure, sister. Love it, encash it, see to it that you practice Islam. Surely you will find some good Muslim boy who will like you, who will marry you, and inshallah your life may be better. Maybe later on you'll thank Allah that okay, it was infatuation that I liked the previous boy, but the new person who you have married will turn out to be a better husband, will be loving you more. So look at it in the positive sense, and maybe you start doing dua to the boy that left you. So look at it with an optimistic view, sister, not a pessimist view. And inshallah, maybe you start praying for him that what he has done is brought you closer to Islam.